பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிரதை. எதுல ஜாகிரதையா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்னோட கூட ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியா இராமல் ஜாகிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்ம அசதியா இருக்கக்கூடாது, அப்படியே சோம்பேறித்தனமா ஒரு லெத்தர்ஜிக்கா எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அடுத்தது எப்படி ஆவில அனலா இருக்கணும். ஆவில அனலா இருக்கிறதுக்கு நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அடுத்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது ஜாகிரதையா செய்யணும். சரி, இதுலலாம் என்ன ஜாகிரதை வேண்டி கிடக்குன்னா, ஊழியம் செய்யச்சே சத்ரு எப்படி வேணாலும் அவன் உங்களை எல்லா விதத்திலையும் தடை செய்ய பார்ப்பான். ஊழியத்துல உண்மையா இருக்க விட மாட்டான். இல்ல ஊழியத்துல உங்களுக்கு விரோதமா யுத்தங்கள் வரலாம். அதுல எல்லாம் ஊழியம் செய்யறதுல ஜாகிரதையா செய்யணும். எப்படி உங்க இஷ்டம் போல மனம் போக்குல இல்ல மனுஷங்களை பிரியப்படுத்துறபடி இல்ல, கர்த்தருக்கு பிரியமான கர்த்தர் சித்தத்தின்படியான ஊழியம் செய்யறதுல ஜாகிரதையா இருக்கணும். அசதியா இராம, எப்படி அசதியா டயர்டா இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நல்லது செய்யறதுல, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுறதுல, கீழ்ப்படியதுல நம்ம ஜாகிரதையா இருக்கணும். நம்ம ஆவில அனலும் இன்றி குளிரும் என்றால் என்ன, வாந்தி பண்ணி போட்டுருவார். சோ அனலா இருக்கிறதுக்கு நம்ம ஜாகிரதையா இருக்கணும். சோ இப்படி இந்த 3 விஷயத்துல நம்ம ஜாகிரதையா இருக்கச்சே தேவநாமம் மகிமைப்படும், தேவ சித்தம் நிறைவேறும். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் அசதியா இராமல் ஆண்டவரை வீட்டு காரியங்கள், ஆண்டவரை ஊழிய காரியங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள் எதுல நாங்கள் அசதியா இருக்கக்கூடாது ராஜா, ஜாகிரதையா இருக்கணும். ஆவியில நாங்கள் அனலா இருக்க ஆண்டவரே, அந்த கொழுந்து விட்டு எரிய பக்தி வைராகியம் ஆண்டவரே அனல் கொண்டு எரிய உதவி செய்வீராக. கர்த்தருக்கு ஊழிய செய்யல நாங்கள் ஜாகிரதையாக உண்மை உத்தமமான ஊழியம் செய்யும் போதுதான் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தாய் என்று சொல்லி மகிழ்ந்த ஆண்டவரை ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தகப்பனே. அப்படி ஊழியம் செய்ய நாங்கள் ஜாகிரதையா இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.